கிரேட் மூவி. ஒன் லைனில் சொல்லணும்னா எஜுகேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றத சூப்பராக சொல்லியிருக்காங்க. அண்ட் பர்சனலி கணேஷ் சாரோட டைரக்ஷன் ரொம்ப கிரேட், நல்லா பண்ணியிருக்காரு சார். அண்ட் அந்த பொண்ணை வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கா. அதெல்லாம் தாண்டி ஒரு எல்லாருக்குமே எஜுகேஷன் போய் சேரணும், எல்லாருமே இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கணும்னு ஒரு மூவி, இந்த மூவியை வந்துட்டு ஃபேமிலியாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். எல்லா பேரண்ட்ஸும் வந்து எடுத்துக்காட்டால் எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு காட்டக்கூடிய ஒரு மூவியாக இருக்கும். ஸோ தெரியாத குழந்தைங்களுக்கு எஜுகேஷனை பற்றி சொல்லிக் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக மூவி வந்து பாருங்கள், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது, ஆனால் நல்லாயிருக்கு. இந்த மாதிரியும் எல்லா மூவி வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள், நல்லாயிருக்கு. நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாரு. நல்லா இருக்கு. நல்லா படிப்பை பற்றி சொல்லிடுறாங்க. நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா சூப்பராக இருக்குது படம். எந்த எதுவும் குறை சொல்ல முடியாது. படம் நீட்டாக இருக்குது, நல்லா அழகாக படம் எடுத்திருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். நல்லா அவர் கொடுத்த கேரக்டர் பக்காவாக பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா இருக்குது ப்ரோ. படம் எந்த எதுவுமே சொல்ல முடியாது, எதுவும் தப்பு இல்லை, லாக் இல்லை, எதுவுமே கிடையாது. எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு. அது மலைவாழ் மக்களுக்கே வந்து கல்வி கிடைக்காம இருக்குது. கண்டிப்பாக கல்வி கிடைக்கணும். கல்வி ஒரு இன்றியமையாமையே எடுத்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அதில் நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ரம்யா பாண்டியன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு நல்லா தான் பண்ணியிருக்காரு. பொண்ணு சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது படம். நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க தான் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா விஷுவலாக நல்லா இருக்கு. நல்லாவே கனெக்ட் ஆகுது. நல்லா பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். மலைவாழ் மக்களுக்கு அருள்வான் செம்மையாக இருந்துச்சு படம். அந்த சின்ன பொண்ணு குறிஞ்சி பயங்கரமாக ஆக்டிங் பிக்சர்ஸ் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாரோட அந்த பொண்ணு வந்துட்டு ஓரளவு ஒரு படி மேலே ஆக்ட் பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே அது மட்டும்தான், படிப்பு தான். அது ஃபுல்லாக நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. படத்தில் அட்டாச் ஆகிருக்கு. நம்ம பார்க்குற நம்ம வந்து கதைக்குள்ளே போகிற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. விஷுவல் பிச்சுட்டாங்க. மியூசிக்கும் நல்லா இருக்கு. சவுண்ட் இன்ஜினியர் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியாக வந்து பக்காவாக பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்களாம் கூட்டி வரலாம், கூட்டி வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃபேமிலியாக பார்க்கலாம். எஜுகேஷன் பற்றி நல்லாவே சொல்லியிருக்காங்க. நல்லா லாக் இல்லாமல் போச்சு. நல்லா இருந்துச்சு. அவர் சூப்பராக பண்ணியிருந்தார் நல்லாவே. அவங்கள்ட்ட நல்லா தான் இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மலைவாழ் மக்கள் வந்து எஜுகேஷன் படிக்கணும், எல்லாருமே எஜுகேஷன் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. நல்லா எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் தப்புன்னு சொல்லி எல்லாமே நல்லா இருந்துச்சு. எஜுகேஷன் பற்றி நல்லாவே சொல்லியிருக்காங்க. எல்லாருமே எஜுகேஷன் படிக்கணும்னு சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சு எல்லாமே. பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு சார், பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணி ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். இருந்தது. நாட் ஒரு ரெகுலர் ஒன்னாக இருக்க மாதிரி இல்லை. அது படம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்குது. இன்றைக்கி அதாவது கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்கான ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுவும் மலைவாழ் மக்கள்லாம் வந்து நிறையா பேர் இன்னும் இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்றதையும் படம் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுவெல்லாம் நல்ல பாசிட்டிவ் ஆஸ்பெக்டு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து இந்த ஒரு டைரக்ஷனில் பார்க்கும்போது அந்த ஏரியாவில் இந்த பொண்ணு தமிழில் வந்து வீட்டில் பேசும்போதும் புரியுது. இந்த ஆரி அவங்க ஒய்ஃபு அவங்களாம் பேசும்போதெல்லாம் அது புரிஞ்சுக்குது, நல்லா புரிஞ்சுது. ஆனால் இங்கே வந்த உடனே அந்த டீச்சர்கிட்ட பார்க்கும்போதோ சரி, இல்லை பின்னாடி வந்து கலெக்டர்கிட்ட பேசும்போதோ சரி, ஒரு புரியாத பாஷை மாதிரியாவே இருக்குது. அது புரியாத மாதிரியும் டைரக்டர் சொல்லியிருக்காரு. அது அப்படியே ஆக்ட் பண்ணுது. அந்த ஏரியா தான் கொஞ்சம் வந்து நல்லா அமைதியாக காம் அண்ட் கம்போஸ்டு ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய ரெகுலர் ஸ்டைலு. நான் அந்த டிமாண்டி காலனிலாம் கூட பார்த்தேன். அது அந்த மாதிரியான சேம் ஸ்டைலில் கம்போஸ்டாக அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலி வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி நல்லா இருக்குண்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப எமோஷனலாக இருக்கு. எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு சார். அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க சார். நல்லா இருக்கு சார். எஸ் சார். ரொம்ப ஆமாம் இருக்கு சார். படம் நல்லா இருக்குது. ஃபுல்லாக மலைவாழ் மக்களை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெண் குழந்தை ஊர்லேருந்து வெளியே வந்து எப்படி படிக்கணும் அதை பற்றி பேசியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அருள்நிதி கலெக்டராக பண்ணியிருக்காரு. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் கதையை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது படம்.
கனெக்ட் ஆகுறதுனா இது ரொம்ப தேவைப்படுற ஒரு மெசேஜாக தான் இருந்துச்சு. பழங்குடியினர் படித்து முன்னேறணுங்கிறது வந்து எல்லாரோட ஆசைங்கிற மாதிரி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட தான் கதையே ஆரம்பிக்குது. ஸோ அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது. ஜிவி பிரகாஷோட சாங் ஒன்று இருக்குது, அவர் பாடி இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைக் கும்கி படம் அந்த மாதிரி மலையெல்லாம் காமிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஃபேமிலியான படம் தான், நல்ல படம் தான். படம் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அதான் மெசேஜ் என்னன்னா, ஒரு படிப்பு வந்து நார்மலாக ஒரு பர்சனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படம் எடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் ரிலேட்டடாக தான் இருக்கும். சூப்பராக நடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட கேரக்டர் வந்து. அவங்களும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே அவங்களோட கேரக்டர் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. லொக்கேஷன், மியூசிக் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம் வந்து. எல்லாருக்கான படம் தான் இந்த படம். ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து பாருங்கள்.